வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்து புராணங்களில் ரொம்ப விசேஷமான அனைவராலும் போற்றப்படுற தெய்வீக பசு காமதேனு பத்தி தான். கேட்ட வரங்களை உடனே வழங்கக்கூடிய இந்த அற்புத பசு எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தப்போ அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பொக்கிஷம் தான் இந்த காமதேனு. இதனாலேயே இதை சுரபி அப்படின்னு அழைப்பாங்க. இது உலகத்தில் இருக்கிற அத்தனை பசுகளுக்கும் தாயாக கருதப்படுகிறது. காமதேனுவோட உருவத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இதோட உடம்புல 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் வாசம் செய்கிறதா சொல்லப்படுது. இதோட கால்கள் 4 வேதங்களையும் கொம்புகள் மும்மூர்த்திகளையும் குறிக்கிறது. அதனால தான் பசுவை வணங்குறது அத்தனை தெய்வங்களையும் வணங்குறதுக்கு சமம்னு சொல்றாங்க. காமதேனுவோட சக்தியை பற்றி ஒரு கதை உண்டு. ஒரு முறை விஸ்வாமித்ர மன்னர் வசிஷ்ட முனிவர்கிட்ட இருந்து காமதேனுவை பலவந்தமாக எடுத்துட்டு போக முயன்றார். ஆனால் அந்த பசு தன் உடம்புல இருந்து லட்சக்கணக்கான வீரர்களை உருவாக்கி ஒரு பேரரசையை எதிர்த்து நின்று வசிஷ்டரை காப்பாத்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தர்மத்தோட சக்தி எப்பேற்பட்ட ஆயுதத்தையும் ஜெயிக்கும். வீட்டில் காமதேனு சிலையோ இல்லை படமோ வச்சு வழிபடுறது நேர்மறை ஆற்றலையும் செல்வத்தையும் அள்ளித்தரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.